யூசிங் த வில் பவர். விருப்பம் எனும் மாபெரும் சக்தியை எப்படி பயன்படுத்துவது? நம்முடைய மனம் என்பதே ஒரு தனி உலகம் அப்படின்னு பார்த்தோம் இதுக்கு முன்னாடி. மனம் என்பது ஒரு தனி உலகம். அந்த மனம் என்பதற்குள்ளாக இந்த மனதனுடைய ரகசியம் என்ன அப்படின்னா, இது சூட்சம உலகத்தோடும் தொடர்புடையது, ஸ்தூல உலகத்தோடும் தொடர்புடையது. அதாவது கண்ணுக்கு தெரியாத உலகத்தோடவும் சரி, மெட்டாஃபிசிக்ஸோடவும் சரி, கண்ணுக்கு தெரிந்த ஃபிசிக்கல் வேர்ல்டோடவும் கனெக்ட் ஆகி இருக்கிற ஒரு மீடியேட்டர் கருவி தான் இந்த மனம். இது 2 விஷயத்தோடவும் தொடர்பு கொள்ளக்கூடியது. இந்த உலகத்தின் அறிவையும் பிரபஞ்சத்தின் பேரறிவையும் கனெக்ட் பண்ணக்கூடிய ஒரு மிகப்பெரிய கருவி இந்த மனம், உங்களுடைய மனம். ஆனால் அதிகமாக இது எதற்கு ட்ரெயின் பண்ணப்பட்டிருக்கோ, பயிற்சி கொடுக்கப்பட்டிருக்கோ, பழக்கப்படுத்தப்பட்டிருக்குதோ அதோட பழக்கம்தான் அது வரும். மனம் என்பது பழக்கத்தின் அடிப்படையில் ஈஸியாக செயல்படக்கூடியது. அப்போது நம்ம அந்த மனதை எதற்கு அதிகமாக பழக்கப்படுத்தி வைத்திருக்கிறோமோ அதற்கு ஈஸியாக அதை செஞ்சிடும். அப்போ நம்ம இந்த உலகத்தினுடைய விஷயத்துக்கு அதிகமாக பழக்கப்படுத்தி வச்சுருந்தா இந்த பிரபஞ்சத்தினுடைய விஷயத்தை ரிசீவ் பண்ணுறதுல கொஞ்சம் முரண்டு பிடிக்கும், அது வராது. அப்படி ஒரு விஷயம் இருக்குன்னே தெரியாது, அது எக்ஸ்பீரியன்ஸே பண்ணியிருக்காது. அதை நம்ம எங்காவது எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருந்தோம்னா ஈஸியாக அதை கேப்சர் பண்ணிடும். இதுதான் மனதனுடைய மிகப்பெரிய ஒரு சக்தி, மிகப்பெரிய ஒரு ரகசியம். அதற்குள்ள பல விஷயம் இருக்குது. விசுவலைசேஷன், எண்ணங்கள், தாட்ஸ், அந்த சுய பேச்சு, செல்ஃப் டாக், ரொம்ப முக்கியமாக வில் பவர், விருப்பத்தின் சக்தி. விருப்பம் என்பது என்ன? நான் ஒன்றை அடைய வேண்டும் என்று விருப்பம் கொள்கிறேன். இது ஒரு மேஜிக்கல் வேர்டு. இப்போ நீங்கள் பெரும்பாலும் இந்த அஃபர்மேஷன் அப்படின்னு ஒரு விஷயம் நீங்கள் கேள்விப்படும் போது ஐ ஆம் அஃபர்மேஷன் அப்படின்னு தானே நீங்கள் அதிகமாக கேள்விப்பட்டிருப்பீங்க. அதை விட பவர்ஃபுல்லான ஒரு விஷயம் இருக்குது. ஏன்னா ஐ ஆம் அஃபர்மேஷன் அப்படின்னு சொல்லும்போது பெரும்பாலானவர்களுக்கு முரண்பாடு ஏற்படுகிறது. உங்களுடைய மனதிற்குள்ளாகவே அந்த முரண்பாடு ஏற்படுகிறது. உங்களுடைய மனமே அதற்கு முரண்டு பிடிக்குது. ஐ ஆம்னு சொல்கிறியே, நான் வேற ஆளாவெல்லாம் இருக்கேன், நீ சொல்கிற மாதிரி ஒன்றுமே நடக்க மாட்டேங்குது ஐயா, நீ பாட்டுக்கு என்னமோ சொல்லிக்கிட்டு இருக்கிறேன் டெய்லியும். ஐ ஆம் திஸ், ஐ ஆம் தட், நான் இதுவாக இருக்கிறேன், நான் அதுவாக இருக்கிறேன்னு சொல்கிறியே, உண்மையாகவே இருக்கா? ஒன்றுமே இல்லையா அப்படின்னு உங்கள் மனசு பேசலாம். பட் அது ரியாலிட்டி. ஏன்னா அது ஃபிசிக்கல் ரியாலிட்டியோட கலந்து அது பேசுது, அது உண்மைதான். நீங்கள் இந்த ஐ ஆம் அஃபர்மேஷன் சொல்ல முயற்சி செய்வது வேற ஒரு ரியாலிட்டியில் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்துறதுக்காக. ஆனால் அது இந்த ஃபிசிக்கல் ரியாலிட்டியோட ரொம்ப ஆழமாக பழக்கப்பட்டிருப்பதால் அது ஃபிசிக்கல் ரியாலிட்டியை பார்த்து இதுதாங்க உண்மை, நீங்கள் என்னமோ சொல்லிக்கிட்டு இருக்கிறீங்களே அப்படின்னு உங்கள் கூடவே உங்கள் மனசு சண்டை போடலாம். ஆனால் இதை பைபாஸ் பண்ணுறதுக்கு இந்த முரண்பாடு பிடிக்கிற அந்த மனசை ஆஃப் பண்ணி அதே அஃபர்மேஷனை, அதே ஒரு வில் பவரை பயன்படுத்தி சொல்லக்கூடிய ஒரு அஃபர்மேஷன் இருக்குது. அதுதான் ஐ எம் வில்லிங், நான் விரும்புகிறேன், நான் விருப்பம் கொள்கிறேன் என்கிற அஃபர்மேஷன். நீங்கள் யாராக மாறணும்னு நினைக்கிறீங்களோ அந்த நபராக நான் மாறுவதற்கு விருப்பம் கொள்கிறேன், இது அஃபர்மேஷன். யாராக அப்படிங்கிற இடத்துல உங்களுடைய இலக்கை போட்டுக்கொள்ளுங்கள். நீங்கள் யாராக மாறணுமோ அதை எழுதி வச்சுக்கோங்க, அதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. நான் இந்த நபராக மாறுவதற்கு விருப்பம் கொள்கிறேன். நான் அந்த நபராக ஒவ்வொரு நாளும் மாறுவதற்கும் ஒவ்வொரு நாளும் நடந்து கொள்வதற்கும் விருப்பம் கொள்கிறேன். விருப்பம் கொள்கிறேன் என்பதை அஃபர்மேஷனாக சொல்லி பாருங்கள். நிறைய பேர் இந்த மாதிரியான ப்ராக்டிக்கல் கருத்துக்களை முன்வைக்கிறது இல்லை. அந்த பழைய ஒரு காலத்தில் சொல்லப்பட்ட அதே விஷயத்தை தான் திரும்ப திரும்ப சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க. ஐ ஆம் அஃபர்மேஷன் தான் அதிகமாக சொல்லப்படுகிறது, நல்ல விஷயந்தான். ஆனால் முரண்பாடு பிடிக்கிற மனதிற்கு அதையே திரும்ப திரும்ப சொல்லி ஒரு கான்ட்ரடிக்ஷனை, ஒரு பெரும் முரண்பாட்டை நம்ம ஏற்படுத்திக்கிட்டே இருக்கிறதுக்கு பதிலாக அதை நாம் புரிந்து கொண்டு அதுக்கு எது கொடுத்தா அது சூட் ஆகுமோ, எதை கொடுத்தா அது புரிந்து கொள்ளுமோ அதை கொடுத்து நாம் அதை பழக்கப்படுத்தி விட்டால் ஈஸியாக வேலை முடிஞ்சுது. இதை நீங்கள் பயன்படுத்திக்கலாம். அண்ட் நீங்கள் வில் பவர் அப்படின்னு வரும்போது விருப்பம் என்பது ஒரு மிகப்பெரிய சக்தி. நம்ம மனதிற்குள்ள பல விஷயங்கள் இருக்குது, பல ஆஸ்பெக்ட்ஸ் இருக்குது. அது எல்லாமே ஒவ்வொன்றும் ஒவ்வொரு தன்மையில் இருக்குது.
உதாரணத்துக்கு உங்களுடைய மனம் ஒரு குறிப்பிட்ட விஷயத்தில் ஃபோக்கஸ் ஆச்சுன்னா அங்கே எனர்ஜி போக ஆரம்பிக்கும். உங்களுக்கு பிடிச்ச விஷயத்துலையாக இருந்தாலும் சரி, பிடிக்காத விஷயத்துலையாக இருந்தாலும் சரி, ஃபோக்கஸ் போக ஆரம்பிக்குதுன்னா அது அதிகமாகும்னு அர்த்தம். ஏன்னா அங்கே எனர்ஜி பாய ஆரம்பிக்குது அப்படின்னு அர்த்தம். இப்போ நம்ம தியானம் செய்கிறோம், ஆற்றல் மையங்களுக்கான பயிற்சி செய்யும்போது நம்ம என்ன பண்ணுறோம், அந்த குறிப்பிட்ட பகுதியில் நினச்சி பார்க்குறோம். அங்கே ஒரு அழுத்தம் ஏற்படுது, அந்த அழுத்தத்தை உணர்கிறோம். உணர்வு என்பது ஒரு மனதில் இருக்கக்கூடிய ஒரு விஷயந்தான். மனதால் உணரக்கூடிய ஒரு தன்மையை நாம் பயன்படுத்தி அங்கே கவனத்தை கொடுக்குறோம். கவனத்தை கொடுக்கறதுனால என்ன நடக்குது, ஆற்றல் பாய ஆரம்பிக்குது. ஆற்றல் பாய ஆரம்பிக்கிறதுனால அங்கே என்ன நடக்குது, அந்த ஆற்றல் மையம் ஆக்டிவேட் ஆகுது, சரியாக இயங்க ஆரம்பிக்கிறது. இதே மாதிரி தான் உங்கள் வாழ்க்கையில் எதற்கு நீங்கள் கவனத்தை கொடுக்குறீங்களோ அதெல்லாம் அதிகமாகுது. இது கவனத்திற்கான சக்தி. இந்த மாதிரி வில் பவருக்கு, விருப்பத்திற்கு ஒரு சக்தி இருக்குது. விருப்பம்னா நீங்கள் எதை விரும்புகிறீங்க அப்படிங்கிற அந்த ஒரு விஷயம். இப்போது இந்த வில் பவர், இந்த விருப்பம் என்பதை நாம் பெரும்பாலும் எப்படி பயன்படுத்தி கொண்டு இருக்கிறோம் அப்படின்னா, இவங்க இப்படி நடந்துக்கணுமே, அவங்க அப்படி நடந்துக்கணுமே, இவங்க இப்படி நடந்துக்கக்கூடாது, அவங்க அப்படி நடந்துக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம என்ன பண்ணுறோன்னா, இந்த விருப்பத்தை மற்றவர்கள் மேல் திணிக்க முயற்சி செய்கிறோம். மற்றவர்கள் மேல் திணிக்க முயற்சி செய்கிறோம். அப்படி செய்யக்கூடாது. ஏன்னா விருப்பம் என்பதை, உங்களுடைய விருப்பத்தை உங்கள் அளவுக்குள்ளே நீங்கள் பயன்படுத்தும் போது அது மாபெரும் சக்தி. மற்றவர்கள் மேல் அதை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண முயற்சி பண்ணும்போது அது சரியான விஷயமாக இருக்காது. இது பவர்ஃபுல்லான விஷயம். ஆனால் எங்கே பவர் லெஸ்ஸாக இருக்குது, எங்கே பவர் ஃபுல்லாக இருக்குங்கிறத புரிஞ்சுட்டு நீங்கள் அதை பயன்படுத்தணும். இப்போது இந்த விருப்பத்தின் சக்தியை மிக சரியாக எப்படி பயன்படுத்துவது, நீங்கள் எப்படி சிந்திக்கணும், நீங்கள் எப்படி செயல்படணும் அப்படிங்கிறதுல விருப்பம் கொள்ளுங்கள். நீங்கள் விருப்பம் கொள்கிறீர்கள் என்பதற்கு முக்கியத்துவம் கொடுங்கள். இதுதான் என்னுடைய விருப்பம் என்பதை அங்கீகாரப்படுத்துங்க. நான் முன்னாடியே அதற்கான விஷயத்தை நான் சொல்லி முடிச்சிட்டேன். இப்போது இந்த விருப்பத்தை நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, அது அதனுடைய தன்மையில் நீங்கள் வைத்துக்கொள்ள வேண்டும். அதாவது அது அதனுடைய தன்மையில் இருந்தால் அது ஜெயிக்கும். இப்போ சொல்லுவாங்கள்ல, முதலை அப்படிங்கிறது தண்ணிக்குள்ளே இருந்தால் அதுக்கு பலம் அதிகம், அது அதோட வீட்டில் இருந்தால் அதுக்கு பலம் அதிகம். அதே மாதிரி இந்த விருப்பம் என்கிற சக்திக்கு அது உங்களுடைய மனதிற்குள்ளாக மட்டும் இருந்துருச்சுன்னா, உங்களை சரி பண்ணக்கூடியதாக, உங்களை பற்றி யோசிக்கிறக்கூடியதாக, உங்கள் விஷயத்தை மாற்றிக்கிறதுக்கான முயற்சிகளில் ஈடுபடக்கூடியதாக இருந்துருச்சுன்னா அதுக்கு பலம் அதிகம். வெளியே இருக்கிற விஷயங்கள் சரியில்லை, இது மாறினா நல்லாயிருக்கும், இது மாறணும்னு நான் விரும்புகிறேன், இவங்க மாறணும்னு நான் விரும்புகிறேன், இது மாறணும்னு நான் விரும்புகிறேன், அது சரியாகணும்னு நான் விரும்புகிறேன்னு சொல்லிட்டு அந்த விருப்பத்தின் சக்தியை நீங்கள் வெளியே ப்ரொஜெக்ட் பண்ண விருப்பப்பட்டீங்கன்னா அதுக்கு சக்தி வேலை செய்யாது. உங்களுக்குள்ளே மட்டும் அதை வச்சு பயன்படுத்துங்க. மிகப்பெரிய மேஜிக்கை அது நிகழ்த்த ஆரம்பிக்கும். இப்போது உங்களுடைய எண்ணங்களை, உங்களுடைய சிந்தனைகளை எப்படி டிசிப்ளின் பண்ணுறது, ஹவு டு டிசிப்ளின் யுவர் தாட்ஸ், இதை சரியாக ஒழுங்குமுறைப்படுத்துவது எப்படி, உங்களுடைய டாமினண்ட்டான தாட்ஸ், எல்லா எண்ணங்களும் கிடையாது. நமக்கு பலவிதமான எண்ணங்கள் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் வந்துட்டு போகுது. எல்லா எண்ணங்களும் கிடையாது. நம்ம மனதில் எது வலிமையான எண்ணமாக இருக்கிறதோ, வலிமையான எண்ணம்னா என்ன? வலிமையான எண்ணம்னா அடிக்கடி நம்மளுடைய மனதில் வந்து போகக்கூடிய எண்ணங்கள் ஒன்று. ரெண்டாவது, நம்ம ரொம்ப எமோஷ்னலாக ஹையாக இருக்கும்போது, எமோஷ்னலாக ஹை அப்படின்னா என்ன, நம்ம ரொம்ப உற்சாகமாக இருக்கும்போது, இல்லை ரொம்ப சங்கடமாக இருக்கும்போது, ரொம்ப சந்தோஷமாக இருக்கும்போது, இல்லை ரொம்ப சோகமாகவோ கோபமாகவோ இருக்கும்போது நமக்குள்ள எது மாதிரியான எண்ணங்கள் வந்து போகுது, அது என்ன சொல்லுது, அது எப்படி இருக்குது, பாசிட்டிவாக இருக்கா நெகட்டிவாக இருக்கா, அதில் என்ன விஷயம் இருக்குது, இன்டென்ஷன் இருக்குது, அது என்ன சொல்லுது அது. அதே மாதிரி உங்களுடைய முக்கியமான விஷயங்கள், நீங்கள் எதை அடையணும்னு நினைக்கிறீங்களோ, உங்களுடைய இலக்கு சார்ந்த விஷயங்களை குறித்து நீங்கள் சிந்திக்கும்போது உடனடியாக உங்களுடைய மனதிற்கு வரக்கூடிய அந்த எண்ணங்கள் எல்லாம் எவை
அது எப்படிப்பட்டதாக இருக்கிறது? இந்த 3 விஷயத்தை எடுத்துக்கிட்டிங்கன்னா இதுதான் உங்களுடைய டாமினன்ட் தாட்ஸ், இதுதான் உங்களுடைய வலிமையான எண்ணம். இப்போது நீங்கள் நினைக்கிற விஷயம் கிடையாது, உங்கள் வாழ்க்கையில் ரியாலிட்டியாக எது மாறிக்கிட்டு இருக்குன்னா டாமினண்ட்டான தாட்டு தான், வலிமையான எண்ணம் தான், எண்ணம் கிடையாது. அல்லது நீங்களாகவே உருவாக்கிக்கிற விஷயமும் கிடையாது, ஃபோக்கஸ் பண்ணுற விஷயமும் கிடையாது. அப்போ டாமினன்ட் தாட்டை ஃபஸ்ட்டு அப்சர்வ் பண்ண பழகுங்க. மேனிஃபெஸ்டேஷனை மாஸ்ட்ரி பண்ணுறதுக்கான ரகசியம் என்னென்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஒரு விஷயத்தை, ஒரு பாசிட்டிவான விஷயத்தை நம்ம ஃபாலோ பண்ணுறதுக்கு முன்னாடி நம்மக்கிட்ட என்ன நெகட்டிவாக இருக்குன்னு அனலைஸ் பண்ணி அப்சர்வ் பண்ணி அதை தெரிஞ்சுக்கிறது, நம்மளை பற்றி நம்ம புரிஞ்சுக்கிறது. நம்முடைய பலத்தை நாம் அதிகரிப்பதற்கு முன்பதாக பலவீனத்தை அறிந்து கொள்ள வேண்டும். ஏன்னா அது எப்போவாவது எடக்கு பண்ணும். அதை நம்ம எப்படி சரி பண்ணுறது, எப்படி டேக்கிள் பண்ணுறதுன்னு நமக்கு ஒரு திட்டம் தேவைப்படுகிறது அல்லவா? அது எங்கேருந்து வரும்? அதை புரிஞ்சுக்கிட்டால் தான் வரும். புரியலைன்னா எப்படி நமக்கு வரும்? நீங்கள் உங்களை பற்றியும் தெரிஞ்சுக்கணும், உங்களுடைய எதிரியை பற்றியும் தெரிஞ்சுக்கணும். உங்களை பற்றிய பலம் பலவீனம், உங்கள் எதிரியை பற்றிய பலம் பலவீனம், இந்த 2 விஷயத்தை நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்கனாலே போதும், உங்களால் ஒரு யுத்தத்தில் வெல்ல முடியும். அதே தான் இங்கேயும் நமக்கு ஒரு யுத்தம் நடந்து கொண்டு இருக்கிறது. நெகட்டிவ் பாசிட்டிவ் நம்மளோட சொந்த மனதிற்குள்ளாகவே அந்த யுத்தம் நடந்து கொண்டு இருக்கிறது, உள்நாட்டு போர் மாதிரி. அப்போ இதில் நம்ம வெற்றி கொள்ளணும்னா என்ன பண்ணணும்? நம்ம ஒரு விஷயத்துக்கு சப்போர்ட் பண்ணணும். எதற்கு? பாசிட்டிவான விஷயத்துக்கு. பாசிட்டிவான விஷயத்துக்கு நம்ம சப்போர்ட் பண்ணணும்னா என்ன பண்ணணும்? நம்மளோட பாசிட்டிவ் மைண்ட் இருக்குது இல்லைங்களா, அதுக்கு என்ன பலம் இருக்குது, பலவீனம் இருக்குது. நம்ம நெகட்டிவ் மைண்ட் இருக்குது இல்லைங்களா, அதற்கு என்ன பலம் இருக்குது, பலவீனம் இருக்குதுன்னு தெரிஞ்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு அப்சர்வ் பண்ணுங்கள், யோசிங்க, சிந்திச்சு பாருங்கள். இப்போ இதை புரிஞ்சுக்கிட்டு உங்களோட டாமினன்ட் தாட்ஸ் என்னென்னு கண்டுபிடிங்க. டாமினன்ட் தாட்ஸ் நெகட்டிவாக இருக்குன்னா அதை ஃபஸ்ட் ஆஃப் ஆல் அதை புரிஞ்சுக்கோங்க. நம்ம அதோடவே போராடவோ மாற்ற முயற்சி பண்ணவோ வரக்கூடாதுன்னு நினைக்கவோ நம்ம அதை கூட சண்டை போடும்போது நம்ம தோற்று போயிடுறோம். நம்ம அதை வெற்றி அடைகிறது கிடையாது. காரணம் என்னென்னா அது வலிமையாக இருக்குது. நம்முடைய பாசிட்டிவ் மைண்டோட பலவீனத்தை கொண்டுட்டு போய் நெகட்டிவ் மைண்டோட பலத்தோடு நம்ம போராடுறோம், யுத்தம் செய்ய வைக்கிறோம். அது ஈஸியாக நம்மளை அடித்து தூக்கி போட்டுட்டு போயிட்டே இருக்குது. அப்போ இங்கே புரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் என்னென்னா, உங்கள் பாசிட்டிவ் மைண்டோட பலத்தையும் நெகட்டிவ் மைண்டோட பலவீனத்தையும் நீங்கள் மோத விடணும். அதை புரிஞ்சுக்கிட்டால் தான் இது நடக்கும். அப்போ டாமினன்ட் தாட்ஸை புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா உங்கள் பாசிட்டிவ் மைண்டோட பலம் என்ன, நெகட்டிவ் மைண்டோட பலவீனம் என்னன்னு உங்களால் மிக எளிதாக உணர்ந்து கொள்ள முடியும், பயன்படுத்த முடியும். அப்போது ஒழுக்கமுடையதாக நம்ம மனதை கொண்டுட்டு போகணும்னா என்ன பண்ணணும்னா, என்ன நடந்தாலும் சரி நான் எதை விஷனாக வச்சுருக்கணும், அதாவது என்னுடைய பெரிய இலக்காக நான் எதை வச்சுருக்கணும், இலக்கு கிடையாது விஷன் இந்த இடத்துல, இலக்கு என்று உங்களுக்கு ஒரு புரிதலுக்காக சொல்கிறேன். நம்ம முதல்ல கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி அந்த விஷனை பற்றி பார்த்தோம் இல்லைங்களா, அந்த விஷனை உங்களுடைய மனதிற்குள்ளாக நீங்கள் நிலைநிறுத்தி கொண்டே இருக்க வேணும். இந்த வெளியே இருக்கக்கூடிய உலகத்தில், ப்ராக்டிக்கல் வேர்ல்டில், ரியாலிட்டியில் என்ன விஷயம் நடந்தாலும் நடக்கலைனாலும் உங்களுடைய மனதிற்குள்ளாக அந்த விஷனை, அந்த தொலைநோக்கு பார்வையை, அந்த அகக்காட்சியை நீங்கள் நிலைநிறுத்தி கொண்டே இருக்க வேண்டும். இதைத்தான் நீங்கள் செய்யணும். இதுதான் டிசிப்ளின்டு தாட் அப்படிங்கிறது. வெளியே நமக்கு சில விஷயங்கள் செட் ஆகலை அப்படின்னாலும், செட் ஆகுது அப்படின்னாலும், ஒர்க் ஆகுது அப்படின்னாலும், ஒர்க் ஆகலை அப்படின்னாலும், நமக்கு சக்ஸஸ் கிடைச்சாலும், மிஸ்டேக்ஸ் நடந்தாலும், என்ன நடந்தாலும் உங்களுடைய மனதிற்குள்ளாக நீங்கள் அதை ஹோல்டு பண்ணி வச்சுக்கிட்டு இருக்கீங்களா? இதுதான் ஒரே ஒரு விஷயம். இங்கே இந்த புத்தகத்தினுடைய ஆசிரியர் ஒரு படி மேலே போய் ஒரு கருத்தை சொல்கிறாரு. நம்மளை சுற்றியும் பலவிதமான சவால்கள் சூழ்ந்திருந்தாலும் கூட, ஏழ்மை வறுமை சூழ்ந்திருந்தாலும் கூட, செல்வ வளத்தை பற்றி உங்களுடைய அந்த விஷனை உங்களுடைய மனதால் நீங்கள் நிலைநிறுத்தி இருக்க வேண்டும். இந்த விஷயம் மட்டும் ஒரு நபருக்கு இருந்துருச்சுன்னா இது ஒரு பவர். இதுக்கு நிறைய பவர் தேவைப்படுது, நிறைய ஃபோக்கஸ் தேவைப்படுது. ஆனால் அதை ஒரு நபர் கொடுத்துட்டாங்க அப்படின்னு வச்சுக்கோங்க, அவங்களுடைய மைண்டாக இருக்காது, மாஸ்டர் மைண்ட் ஆகிடும். அவங்க எந்த ஒரு சூழ்நிலை வந்தாலும் சரியாக சிந்திப்பார்கள், சரியாக முடிவெடுப்பார்கள்.
என்ன வேணுமோ அதை அடையிறதுக்கான முடிவை அவர்கள் எடுப்பார்கள். அந்த முடிவு விளைவுகளாக மாறும், விளைவு வாழ்க்கையாக மாறும். இப்படி தான் இந்த விஷயம் நடந்து கொண்டிருக்கிறது. தொடர்ச்சியாக நாம் பயணிப்போம். இங்கே நீங்கள் கேட்ட இந்த கருத்துக்களை சிந்தியுங்கள், தியானியுங்கள். தொடர்ச்சியாக நம்ம பயணிப்போம். இந்த பிடிஎஃப் ஒர்க் ஷீட் போன தடவை 27 கேள்விகள் கிட்டத்தட்ட நீங்கள் பதில் அளிச்சிருப்பீங்க. இதில் குறைவான கேள்விகள், எளிய முறையில் கேள்விகள் தான் இருக்க போகுது. இந்த பிடிஎஃப் ஒர்க் ஷீட்டை பற்றி நான் போன முறை ஒரு விஷயம் நான் சொன்னேன். சில பாயிண்ட் இந்த பதிவில் நான் ஆட் பண்ண விரும்புகிறேன். போன பதிவில் நான் சொல்லும்போது இட்ஸ் அ செல்ஃப் ஹெல்ப் தெராப்பி அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். இது ஏதோ ஒரு கேள்விகள் இல்லைன்னு சொல்லியிருப்பேன். ஆனால் அந்த கேள்விகளெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல தொங்கிக்கிட்டு இருக்கிற மாதிரியே இருக்கும், முழுமையடையாத மாதிரியே இருக்கும். சில கேள்விகளுக்கு உங்களுக்கு பதில் எழுதுறதுக்கு கஷ்டமாக கூட இருந்திருக்கலாம். இதற்கான காரணம் என்ன அப்படின்னா, அது எதுவுமே கேள்விகள் கிடையாது. உங்களுடைய மனதில் இருக்கக்கூடிய ஒரு விஷயத்தை வெளியே கொண்டுட்டு வர்றதுக்கு, உங்களுடைய மனதில் ஒரு விஷயத்தை புகுத்துறதுக்கான ப்ராம்ப்ட் அது. அதாவது அது பாதியில் அங்கங்கே இருக்கும். அதை நீங்கள் தான் புரிஞ்சுக்கணும், நீங்கள் தான் முழுமையடைய செய்யணும். அப்போ தான் அது வேலை செய்யும். அந்த கேள்விகளை எல்லாத்தையும் மிக எளிதாக்கி இதுதாங்க அப்படின்னு உங்களுக்கு நான் புரிய வச்சுட்டேன் அப்படின்னா, நீங்கள் யோசிக்கிற, நீங்கள் உங்களுடைய ஆஸ்பெக்டில் இருந்து, பெர்ஸ்பெக்டிவில் இருந்து, உங்களுடைய வாழ்க்கையிலிருந்து சிந்திக்கிற அந்த செயலை நான் அங்கே தடுத்து விடுவேன். அங்கே தடுத்துட்டேன் அப்படின்னா உங்களுடைய மனம் அங்கே வேலை செய்யலை. உங்களுடைய மனம் வேலை செய்யலைன்னா அது செல்ஃப் ஹெல்ப் தெராப்பியே கிடையாது. அதனால தான் போன முறை கொடுக்கப்பட்ட கேள்விகள் அப்படி இருந்தது. ஆனால் இப்போது நம்ம நார்மலான கேள்வி பதில் மோடுக்குள்ளே நம்ம போயிட்டோம். சில விஷயங்களை நீங்கள் ரியலைஸ் பண்ணுறதுக்கான கேள்விகள் இந்த பிடிஎஃப்பில் உங்களுக்கு வரும். இந்த பிடிஎஃப்பை எப்படி நான் பெற்றுக்கொள்வது அப்படின்னு கேட்டிங்கன்னா, எபிக் லைஃப் வாட்ஸ்அப் கம்யூனிட்டியில் இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு குரூப்லேயே அனுப்பப்படும். நீங்கள் டவுன்லோட் செய்து பயன்படுத்தி கொள்ளலாம். நீங்கள் நம்ம வாட்ஸ்அப் குரூப்பில் இணையலை அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு ஹாய் அப்படின்னு ஒரு செய்தி அனுப்புங்க. அதற்கு அந்த ஒரு மெசேஜ் வரும். அந்த மெசேஜ்லேயே டெலிகிராம் சேனலோட லிங்க்கோட வாட்ஸ்அப்பில் மெசேஜ் வரும். கிளிக் பண்ணி டெலிகிராம் சேனலுக்குள்ளே போங்க. சில நேரத்தில் டெலிகிராம் சேனல் வாட்ஸ்அப்லேருந்து டைரெக்டாக அக்சஸ் பண்ண முடியலன்னா அந்த லிங்க்கை காப்பி பண்ணி டெலிகிராமில் பேஸ்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பயன்படுத்துங்க. ஒர்க் அவுட் ஆகும். தொடர்ச்சியாக பயணிப்போம். பிரபஞ்ச பேராற்றல் நம்மை வழி நடத்துவதாக. உயர் நன்மையும் உயர் மேன்மையும் உங்களுக்கு உண்டாகட்டும். நன்றி.